ஆளுமைக்கு தேவையான நிர்வாகிகளுக்கு இருக்கக்கூடிய மிக மிக முதன்மையான மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நிதானத்தோடி பயணிப்பது. நமக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் பொறுப்பை கொடுத்து உங்களை ஒரு இடத்துல வைத்து அழகு பார்க்கப்படுகிறது. சமூகத்தினுடைய விவகாரங்களுக்கு நீங்கள் தான் முக்கியமானவர்கள், சமூகத்தினுடைய தளபதிகள். இப்ப உங்களை பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த பொறுப்பிலே நிதானமானவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் நிதானம் தவறுவோமோ, ரசூல் சொன்னார் அல்லவா, அல் அஜ்லத்து மினஷ் ஷைத்தான், அவசர குணம் ஷைத்தானினுடைய பண்பாக இருக்கும். நிதானம் மினல்லாஹ், அல்லாஹுவினுடைய பண்பாக இருக்கும். இன்னைக்கு சமூகத்தில் பல்வேறு குழப்பத்திற்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் அவசரம், நிதானமின்மையான ஒரு காரணம். சமூகத்தில் உள்ளவர் நிதானம் இல்லாம இருந்தாலே பெரிய பாதிப்பு. ஆனால் ஒரு தலைவர், ஒரு குடும்பத்தினுடைய தலைவர், ஒரு கிளையினுடைய தலைவர், ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய தலைவர், ஒரு ஊரினுடைய தலைவர், ஒரு பொறுப்பினுடைய தலைவர் நிதானத்தை இழந்து விட்டார் என்று சொன்னால் எல்லாம் முடிந்துவிடும், நாசம் ஏற்பட்டுவிடும். இன்னைக்கு சமுதாயத்தில் பல்வேறு அமைப்புகள் உருவானதற்கு காரணம், நமக்கு மத்தியில் பல்வேறு கருத்து வேறுபாடுகளுக்கு காரணம் நிதானமின்மை. ஒரு 2 மணி நேரம் தனிமையில் உட்கார்ந்து யோசித்திருந்தால் பிரச்சனை எதுவுமே இல்லை. எந்த குற்றச்சாட்டை சொல்லி நம்மை விட்டு விலகிச் சென்றார்களோ அதே குற்றச்சாட்டை சுமந்து கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இங்க அந்த பிரச்சனை என்னன்னா, எனக்கு பொறுமை கிடையாது, நான் இப்படித்தான் இருப்பேன் என்ற அந்த நிதானத்தை இழந்ததினுடைய முசீபத் சமுதாயத்தை கூறு போட்டு விடுகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு அழகான வரலாறு சொல்றான். உங்க வீட்டுக்கு போய் நீங்க சூரத்து தாகான்னு ஒரு அத்தியாயம் உண்டு, அந்த அத்தியாயம் முழுவதையும் படித்து பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கெல்லாம் தெரியும், அவர் அல்லாஹ்வோடு உரையாடக்கூடியவர். இப்ப நாம எப்படி வந்தோடனே நல்லா இருக்கிறீங்களா, நீங்க எப்படி இருக்கிறீங்க, நமக்கு மத்தியில உரையாடுறோமா இல்லையா? இந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வும் உரையாடுவார்கள். குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தாலே தெரியும், ஒரு 2 நண்பர்கள் உரையாடுவதை போன்றுதான் மூசாவும் அல்லாஹும் உரையாடுவார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம் இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து சொல்றாங்க, தூர் சீனா மலைன்னு ஒரு மலை இருக்கு, இன்னைக்கு இருக்கு, அல்லாஹுவால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட மலை. அந்த மலையில நின்றுதான் அல்லாஹுவோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுவாங்க. அப்ப அந்த சமுதாயம் சொல்றாங்க, நீங்க தூர் சீனா மலைக்கு போய் அல்லாஹ்வோடு உரையாடும் பொழுது நாங்களும் வருவோம், நாங்களும் அல்லாஹ்வோடு நீ உரையாடுகிறாயா இல்லையா, அதை நாங்களும் எங்க காதால கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயம் சொல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், என் சமுதாயம் உன்னோடி உரையாடக்கூடிய அந்த நிகழ்வு அவங்களும் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அல்லாஹ் சொன்னா, சரி, பெரிய சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, எல்லாரையும் கூட்டு வராத, அவங்க 12 சமுதாயமா இருந்தாங்க, 12 கோத்திரம் சொல்லுவாங்க யூதர்களை, 12 கோத்திரம். உன் கோத்திரத்துல ஒவ்வொரு கோத்திரத்திலையும் அறிவு ஜீவிகளை தலைவர்களை ஃபுல்லா தேர்வு செஞ்சு நீ தூர் சீனா மலைக்கு கூட்டுவா, நாம 2 பேரும் உரையாடுறதா அவங்க கேட்கட்டும், குர்ஆன்ல வரக்கூடிய வரலாறு. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப சந்தோஷம். தான் சமுதாயத்துக்கு போய் சொன்னாங்க, உங்க தலைவர் நீங்களே முடிவு பண்ணி ஒவ்வொரு நல்ல உங்கள உள்ள தலைவர், உங்கள உள்ள அறிவு ஜீவிகளை ஃபுல்லா கொடுங்க, அவரை நான் கூட்டு போறேன் தூர் சீனா மலைக்கு, அவரு நாங்க உரையாடுறதை கேட்கட்டும். சின்ன மலை தான் அந்த மலை, எல்லாரும் போனா நிக்க முடியாது. உடனே அந்த 12 சமுதாயம் உட்கார்ந்து பேசி அந்த கோத்திரத்தினுடைய தலைவர்களை ஃபுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில கொடுத்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால் நடந்து கோத்திரத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் பின்னாடி நடந்து கொண்டு, குர்ஆன் சொல்கிறது, மிக அழகாக சொல்லும், அதனாலதான் சொன்னேன் வீடுகளுக்கு சென்ற அந்த அத்தியாயத்தை படியுங்கள். அப்படி வழி நடத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டு போறாங்க. எதுவரை கூட்டு போனாங்க? தூர் சீனா மலைக்கு மேல வர கூட்டு போகணும். தான் சமுதாயத்தை, அவர் தானே தலைவர், மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் தலைவர், அவர் கையில தான் பொறுப்பு இருக்கு. பின்னாடி தன் சமுதாயத்தை அப்படியே வழி நடத்தி கூட்டு வரும்பொழுது தூர் சீனா மலையினுடைய அடிவாரத்தை மிதித்து விட்டார். இனி மலைக்கு மேலே ஏறும். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பெரிய ஆர்வம், அல்லாஹ் அந்த மலையில நமக்காக வேண்டி நிற்கிறார், நம்மோடு பேசுவதற்காக. தன் சமுதாயத்தை பார்க்கிறார், சமுதாயம் ஃபுல்லா தனக்கு பின்னாடி நிக்கி, மலையடிவாரம் வர கூட்டு வந்தாச்சு. இன்னொன்னு சின்ன பையன் கையை பிடிச்சி மேலே ஏற்றுறதுக்கு மலையடிவாரம் வர கூட்டு வந்துட்டோம், எப்படியும் மேல வந்துருவானு நம்பிக்கையில மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் சமுதாயத்தை திரும்பி பார்க்கிறார், எல்லாம் நிக்கிறானோ, எப்ப பின்னாடி வாங்கப்பான்ட்டு இவர் மிக விரைவாக ஓடி சென்று விடுகிறார் மேல. இந்த வந்த பயிர்வோ அப்படியே கால் வலிக்குன்னு கீழே உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்த உடனே அந்த கூட்டத்துக்கு பக்கத்துல ஒருத்தன் சாமிரி அப்படின்னு அவனுக்கு பேரு, குர்ஆன் சொல்கிறது. அந்த சாமிரி என்ன செய்கிறான்னா, ஒரு காளமாட்டை உருவாக்கி, நெருப்பு இரும்பெல்லாம் கொண்டு ஒரு மாடு மாதிரி ஒன்ன உருவாக்கி,
அத கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறவன் அந்த கீழே உட்கார்ந்தாங்கல்ல கால் வலிக்குன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் மேல ஓடி போயிட்டாரு. கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடியவனை பார்த்து கேட்டாரு, நீங்க எல்லாம் எங்க போறீங்க அப்படின்னு கேட்டாரு. அவன் கேட்டா சாமிரி. அவன் அந்த கூட்டம் சொன்னாங்க, நாங்கெல்லாம் மூசாவும் எங்களினுடைய இறைவனும் உரையாடக்கூடிய அந்த உரையாடலை கேட்பதற்காக செல்கிறோம். அப்ப சாமிரி சொன்னா, இல்ல மூசா மறந்து விட்டார், இறைவன் அங்கு இல்ல, உங்களுக்கு இறைவனைத்தானே கேட்கணும், இறைவனினுடைய சத்தத்தை தானே கேட்கணும், இதோ கேளுங்கள் என்பதாக அந்த இரும்பு அந்த மாடு மாதிரி உருவத்தை போய் வயிற்றுல குத்துன உடனே அது கத்த ஆரம்பிக்கு. இரும்பு உலகத்துல எங்கேயாச்சும் பேசுமா? காண எங்கேயாச்சும் பேசுமா? பாருங்கள் பேசுகிறது. இதுதான் மூசாவினுடைய கடவுள். ஃபனசிய மூசா, மூசா கடவுளை மறந்து விட்டார், இதோ என் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொன்ன உடனே எல்லாவனும் அந்த இரும்பு மாதிரி உருவான அந்த உருவாக்கத்தை கடவுள் என்பதாக நம்பி அப்படி அங்கேயே விழுந்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மேல போயிட்டார். அப்ப அல்லாஹ் கேட்டா, மூசா நீ ஏனப்பா விரைவாக ஓடி வந்து விட்டாய், என்ன காரணம்? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அஜில்து இலைக ரப்பி லிதர்தா, அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக, எனக்காக நீ காத்து கிடப்பது தகுமான காரியம் இல்லையே அல்லாஹ், உனக்காக நான் காத்து கிடப்பது தகும், எனக்காக நீ காத்து கிடக்க கூடாது அல்லவா? ஒமா அஜல்து அல்லாஹ் அஜில்து இலைக ரப்பி லிதர்தா, உன்னுடைய பொருத்தத்தை அடைவதற்காக நான் ஓடி வந்து விட்டேன். அல்லாஹ் கேட்டான், உன் சமுதாயம் எங்கன்னு கேட்டார். சமுதாயத்தை தானே கூட்டு வர சொன்ன, உன் சமுதாயத்தை எங்க? திரும்பி பார்க்கறாங்க, ஒருத்தனையும் காணும். எல்லாம் கீழே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க, நடந்தெல்லாம் வரவில்லை. சாமிரி, நீ அவசரப்பட்டு அவர்களை விட்டு விட்டு வந்தாய் அல்லவா, அந்த இடைப்பட்ட நேரத்தில் சாமிரி என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன் உன்னுடைய சமுதாயத்தை கெடுத்து நாசப்படுத்தி விட்டான். அல்லாஹுவினுடைய பொருத்தமாக இருந்தாலும் கூட திரும்பி வந்து கீழே வந்து பார்க்கிறாரு, தான் சமுதாயம் அத்தனையும் அந்த காளையை வணங்கி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த சமுதாயமும் சமுதாய தலைவர்கள் மாறியவுடன் அவர்களுக்கு பின்னால் உள்ள அத்தனை நபர்களும் மாறிவிட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், உன்னுடைய அவசரத்தினால் இந்த பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. ரப்பை சந்திக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட, ரப்பினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய இறைவனின் பொருத்தத்தை பெறக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட அவசரப்படக்கூடாது. அப்படி அவசரப்பட்டால் மூசாவினுடைய அவசரம் நல்ல காரியத்திற்கு தான் அவசரப்பட்டார். அஜில் துயிலை குறப்பிலி தருவா, என் ரப்பை என்னை பொருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் சமூகத்தை விட்டுவிட்டு கொஞ்சம் முன்னால் ஓடி வந்தார். அந்த அவசரம் அவர் சமுதாயத்தை நாசப்படுத்தி விட்டது. ஒரு தலைவர் நிதானத்தோடு, அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக தக்பீர் கேட்டினாலும் கூட, இமாம் ருக்கூவில் நின்றாலும் கூட நீங்கள் ஓடி வராதீர்கள், நடந்து வர வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். தொழுகைதான், ரப்புக்காகத்தான் தொழுகிறீர்கள், ஓடி வராதீர்கள், நடந்து வாருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள்.